இன்னைக்கு கரூருக்குள்ள வந்தா இவர் எதை பேசுவாரு, பேசினா எது வலிக்கும், வலிச்சா எதுக்கு அழணும்ன்றது பயந்துகிட்டு பேசவே விட மாட்டோம்னு பண்ணா அப்படியே நிறுத்திடுவீங்களா? கரூருக்குள்ள வராமே பண்ணிடலாமா? நீங்க தான் கரூர் கோட்டை வச்சிருக்கீங்களேங்க. அவர் வந்து ஓரமா பேசிட்டு தான் போறாரு. உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு ஏற்படும். கோட்டையாச்சே, நீங்க தான் வஞ்சிக்கோட்டை வாலிபனாச்சே, பேச விடுங்க. ஏன் பர்மிஷனை மறுக்கிறீங்க? திரும்ப எதுக்கு எங்களை கோர்ட்டுக்கு வைக்கிறீங்க? இவரு பேசுறதுக்காக எல்லாம் வந்துட்டு திமுக பயப்படுதா? நாங்கள் அப்படி எல்லாம் யாருக்கும் பயப்படவில்லை. விஜய் அவர்கள் தப்பாக எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வருகிறார். அவர் எடுக்கிற டேட்டாஸ் எல்லாமே தப்பு. அலையாத்தி காடுகள் அரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அலையாத்தி காடுகள் அதிகமா இருக்கு. யூனிவர்சிட்டி இல்லைன்னு சொன்னாரு. அங்க யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க பிரசவத்துக்கு டாக்டர்ஸே இல்லைன்றாங்க. 6 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பக்கம் போவாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றாங்க. நான் சொல்றேன், நீங்க வந்து திமுகவின் செய்தி தொடர்பாளர், நான் சொல்றேன் சாமி, நீங்க திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் பேசுறத கேட்டுட்டு வந்து பேசினா நான் பொறுப்பு கிடையாது. நான் பதில் சொல்றேன். என்கிட்ட பதில் இருக்கு. டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் சொல்றேன், முதல்ல எங்களுக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு. எல்லாமே நீங்க அப்படிதான் வந்து சுகாதாரத்துறையை வந்து கோல் வச்சு வச்சிருக்கிறீங்கன்னா, எத்தனை கவர்மெண்ட் சர்வெண்ட், அது IAS IPS இருக்கட்டும், இல்ல கீழ் லெவல்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அமைச்சர்களா இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்காக போயிருக்கீங்க? உடம்பு சரியில்லை, தலை சுற்றல், வாந்தி மயக்கனா கூட எங்க போறீங்க? ஏன் அங்க போறீங்க? அமெரிக்கா போறீங்க, ஸ்வீடன் போறீங்க, ரஷ்யா போறீங்க, அப்போலோ போறீங்க, காவேரி போறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்ப சார் போனீங்க? அதை தாவேக லிஸ்ட் எடுத்து சொல்லணுமா உங்களுக்கு? நீங்க ஒன்று கேட்டீங்கல்ல, அதுக்கு வந்து நாகப்பட்டினம் MLAவும் மினிஸ்டரும் வந்து மாஞ்சி டிஃபெண்ட் பண்ணாங்கல்ல. தாவேக்கான்ற பேரையும் விஜய் சார்ன்ற பேரையும் சொல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு லைனுக்கு லைன் எடுத்து பதில் சொல்லணும்னு வந்துட்டீங்க. முதல்ல இதுதான் பயம்.